வணக்கம் நண்பர்களே. 8வது ஊதிய குழுவில் 74% அகவிலைப்படி. அரசு ஊழியர்களின் சம்பளம் டிஏ குறித்து புத்தம் புதிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் தற்போது மிக முக்கியமான மாற்ற காலகட்டத்தில் உள்ளனர். 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2025 டிசம்பர் 31 உடன் நிறைவடையும் நிலையில் 8வது ஊதிய குழு இன்னும் முழுமையாக அமலுக்கு வரவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் சம்பளம், அகவிலைப்படி, ஓய்வூதியம் ஆகியவை எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் ஊழியர்களின் மனதில் அதிகமாக எழுந்துள்ளன. பொதுவாக மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய குழுவை அமைத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதியத்தை மறு ஆய்வு செய்து வருகிறது. 7வது ஊதிய குழுவுக்கு பிறகு 8வது ஊதிய குழு ஜனவரி 1 முதல் 2026 முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இது குறித்து அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. 2025 நவம்பரில் 8வது ஊதிய குழுவிற்கான பரிந்துரை விதிமுறைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் குழு தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க சுமார் 18 மாதங்கள் ஆகலாம் என கூறப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அமைச்சரவை புதிய பரிந்துரைகள் அங்கீகரிக்கும் வரை ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் தான் சம்பளம் பெறுவார்கள். முந்தைய ஊதிய குழுவின் அனுபவத்தை பார்த்தால் புதிய ஊதிய குழு அமல்படுத்தப்படும் போது மாற்ற காலம் முழுவதற்குமான நிலுவைத் தொகை வழங்கப்பட்டு வந்துள்ளது. அதேபோல் 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்த பிறகு புதிய பிட்மென் ஃபேக்டரின் அடிப்படையில் திருத்தப்பட்ட அடிப்படை சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதிய பலன்களுடன் சேர்த்து ஒரு பெரிய மொத்த நிலுவைத் தொகையை ஊழியர்கள் எதிர்பார்க்கலாம். அகவிலைப்படி தொடர்பாகவும் பல முக்கியமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. வழக்கமாக புதிய ஊதிய குழு அமலுக்கு வரும்போது அதுவரை உள்ள அகவிலைப்படி புதிய அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டு அகவிலைப்படி கணக்கீடு 0லிருந்து மீண்டும் தொடங்கப்படுகிறது. தற்போது 1 ஜூலை 2025 முதல் அகவிலைப்படி 58% உள்ளது. அடுத்த டிஏ உயர்வு 1 ஜனவரி 2026 அன்று எதிர்பார்க்கப்பட்டது. 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும் வரை 6 மாதங்களுக்கு ஒருமுறை டிஏ உயர்வு தொடரும். 8வது ஊதிய குழுவில் நிர்ணயிக்கப்படும் புதிய பிட்மென் ஃபேக்டரின் அடிப்படையில் அடிப்படை ஊதியம் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படும். அதன் பிறகு மொத்த அகவிலைப்படி அந்த அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டு எதிர்கால டிஏ கணக்கீடு புதிய அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இது இதுவரை பின்பற்றப்பட்ட வழக்கமான நடைமுறையாகும். இருப்பினும் 8வது ஊதிய குழுவில் பரிந்துரைகளின் அடிப்படையில் இது சில மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே ஊழியர் சங்கங்களும் தங்களது முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்து வருகின்றன. மஞ்சித் சிங் பட்டேல் தலைமையிலான அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர் கூட்டமைப்பு ஜனவரி 2028க்குள் அகவிலைப்படி 74% அளவிற்கு உயர்ந்தால் இதில் 50% அகவிலைப்படியை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்றும் மீதமுள்ள 24% அகவிலைப்படியாக தொடர வேண்டும் என்றும் பரிந்துரை செய்துள்ளது. இது அதிக பணவீக்கத்தால் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் உடனடி நிதி சுமையை குறைக்கும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த கூட்டமைப்பு பிட்மென் ஃபேக்டர் 2.64 நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஊதிய கணக்கீட்டிற்கான குடும்ப அலகு 3 உறுப்பினர்களிலிருந்து 5 உறுப்பினர்களாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அரசாங்கம் வழக்கமான சூத்திரத்தையே பின்பற்றுமா அல்லது ஊழியர்களின் நலன்களையும் அரசின் நிதி நிலையும் சமநிலைப்படுத்தும் ஒரு புதிய அணுகுமுறையை எடுத்துக்கொள்ளுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ அரசு ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.